வெல்கம் பேக் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் த கேப்டன் ஹூக் த கர்ஸ்ட் டைட்ஸ். இந்த பிரிட்டிஷ்கார் பயப்புடைய எந்த ஒரு வளமான லேண்டுக்குள்ளே உள்ள நுழைஞ்சாலும் முதல்ல உனக்கு பண்ணுறது அந்த லேண்டை ஆக்கிரமிப்பு பண்ணுறது. தம்பி அப்புறம் லேண்டெல்லாம் சூப்பராக இருக்குது, சரி ஓகே அண்ணன் எடுத்துக்கிட்டேன், தம்பிகள்லாம் வந்து எங்கிட்ட அடிமையாக வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ இதே மாதிரி தான் இந்தியா மாதிரி மிகப்பெரிய தீபகற்ப நாடவே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு மேலமா நம்மளை ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தவன். இந்தியா மாதிரி தீபகற்ப நாடவே இப்படி பண்ணுறான்னா பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன தீவுகள்லாம் யோசிச்சு பாருங்கள். இப்போ அந்தமான் மாதிரி தீவெல்லாம் பிரிட்டிஷ் கண்ட்ரோல் தான் இருந்துச்சு. ஸோ அந்த தீவை எதுக்கு யூஸ் பண்ணால் அங்கே மிகப்பெரிய ஒரு கோட்டைகள் ஜெயில்கள் எல்லாத்தையும் கட்டுவான். இந்தியாவில் இருக்க பொலிட்டிக்கல் கிரிமினல்ஸ் எல்லாத்தையும் வந்து அங்கே மாற்றுவோம். அவனை பொறுத்தளவு அது பொலிட்டிக்கல் கிரிமினல்ஸ், நம்மளை பொறுத்தளவு வந்து அது பொலிட்டிக்கல் போராளிகள், அரசியல் தலைவர்கள் எல்லாத்தையும் அங்கே கொண்டே வச்சு அடிமைப்படுத்தி அவனுங்களை அடித்து உதச்சி என்னென்ன குடும்பப்படுத்தணுமோ எல்லாத்தையும் பண்ணுவான். ஏன்னா அதே விஷயத்தை இந்தியாவுக்குள்ளே பண்ண முடியாது. இந்தியாவில் ஜெயில் கட்டி அதை பண்ணும்போது எப்படி நியூஸ் வெளியே வந்துடும், இங்கே போராட்டம் நிறைய வெடிக்கும். அந்த மாதிரி தீவில் கொண்டே பண்ணால் யாருக்கே தெரியாதில்ல. ஸோ அது மாதிரி சூழ்நிலையில் அந்த மாதிரி தீவுகளை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அப்படி ஒரு தீவில் வந்து இவனுங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறானுங்க. அந்த தீவுக்கு வந்து கேப்டன் ஹூக் வந்து என்ன பண்ணுறாரு எது பண்ணுறாருங்கிறத இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு கடற்பரப்பில் ஒரு கடற்கொள்ளையர்களுடைய கப்பல் வந்து ஒரு பிரிட்டிஷ் கப்பலை பீரங்கியில் வச்சு அடித்து நொறுக்கிட்டு இருக்கு. ஸோ மொத்த கப்பலையும் வந்து அடித்து வந்து மூழ்கடிச்சிட்றானுங்க. இப்போ எல்லாம் பயங்கரமாக சந்தோஷத்தில் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு அப்படியே ஒரு தீவு பக்கமாக அந்த கப்பலை வந்து கரை ஒதுங்குறாங்க. கிட்டத்தட்ட நைட் டைம் ஆயிடுது. ஸோ கப்பலை வந்து அழுங்காமல் வந்து நங்கூரம் விட்டுட்டு பாதி பேர் அங்கே இருக்க சொல்லிட்டு பாதி பேர் மட்டும் நம்ம படத்தோட ஹீரோ கேப்டன் ஹூக்கோட அந்த தீவுக்குள்ளே வந்து கால் எடுத்து வைக்கிறாங்க. நம்ம படத்தோட ஹீரோ கேப்டன் ஹூக் தான் வந்து அந்த மொத்த வந்து கப்பலுக்கும் வந்து கேப்டன் போல். அதே மாதிரி இந்த சின்ன கடற்கொள்ளையரோட கூட்டத்துக்கும் வந்து அவர் தான் தலைவர் போல். இவர் பார்க்குறதுக்கு ஸ்பானிஷ் மாதிரி இருக்கிறாரு. ஸோ அழுங்காத தீவுக்குள்ளே சைலண்ட்டாக உள்ள நுழைஞ்சா அந்த தீவு வந்து நேச்சுரலாக அமைஞ்ச தீவு மாதிரி இல்லை. அதுக்குள்ளே நம்ம அந்தமான் தீவு மாதிரி நிறைய ஜெயிலு கோட்டை அது மாதிரி நிறைய கட்டி வச்சுருக்கானுங்க. ஸோ அந்த ஒரு கோட்டைக்குள்ளே உள்ளே பூந்து அழுங்காமல் அடியில் பாதாளத்துக்கு மெதுவாக யாருக்கும் தெரியாமல் சைலண்ட்டாக போகிறாங்க. 1-2 பேர் குறுக்க வர்றானுங்க, அவங்களுக்கு தெரியாமல் அழுங்காமல் உள்ளே போயிடுறாங்க. அங்கே போய் ஆல்ரெடி அரெஸ்டாகி ஜெயிலில் போட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணி விட்றானுங்க. ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க எஸ்கேப் ஆயிடலான்ட்டு அந்த தீவுலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வர கோட்டைக்கு மேலே வரும்போது கரெக்டாக நம்ம பிரிட்டிஷ்காரை வந்து வந்துடுறானுங்க. அந்த பிரிட்டிஷ்கார தலைவன் வந்து தலையில் ஒரு துளி முடி கூட இருக்காது. ஸோ அந்த மொட்டை தலையன் தான் நம்ம படத்தோட வில்லை. ஸோ இவனுக்கும் நம்ம படத்தோட ஹீரோ கேப்டன் ஹூக்குக்கும் ஆல்ரெடி முன்னாடியே ஏதோ பிரச்சனை இருந்திருக்கும் போல். ஸோ இப்போதைக்கு நமக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில. ஆனால் 2 பேர் வந்து நீயா அப்படின்னு சொல்லி பயங்கர ஷாக்காகி பார்த்துக்கிறாங்க. நீங்கள் வருவன்னு எதிர்பார்க்கல, ஒழுங்காக சரண்டர் ஆயிரு அப்படின்னு சொல்லி நம்ம மொட்டை தலையை மிரட்டுறான். நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு அதெல்லாம் முடியாது, உங்கள்கிட்ட நான் சரண்டரே ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த மண்ணோட வந்து பழங்குடியின மக்கள் தானே. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆவுன்னு ஏதோ பாட்டு பாடிக்கிட்டு வீரமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே இவங்க எல்லாத்தையும் ஃபயர் பண்ணிடு அப்படின்னு சொல்லி அவன் ஆர்டர் கொடுக்கும்போது அதுக்குள்ளே இவங்க ஒரு பாம்பை வந்து பற்ற வச்சு வந்து போட்டவுடனே அந்த பிளாஸ்ட்டு ஆகும்போது அந்த ஒரு 2 செகண்ட் டைம் கிடைக்கும். அதை வச்சுட்டு வந்து கோட்டையோட அந்த பக்கம் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இவங்க சின்ன தீவு தானே, சின்ன கோட்டை தான், அதுக்குள்ளே எப்படி எஸ்கேப் ஆக முடியும்? இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் 4-5 பேர் சேர்ந்து வந்து சுற்றி வளைச்சிட்றாங்க. 4 மூலையில் சுற்றி வளைச்ச உடனே இவனால் எதுவுமே பண்ண முடியல. மொட்டையன் கடைசியாக கேட்குறான் சரண்டர் ஆவறியா இல்லையான்னு சொல்லும்போது கேப்டன் உங்க இல்லாமல் நான் உங்கள்கிட்ட சரண்டர் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீரமாக பேசிகிட்டு இருக்கிறாப்புல. உடனே ஃபயர்னு சொல்கிறான், எல்லாத்தையும் வந்து கொன்றானுங்க. ஒரு ஆள் வந்து இவனுங்க வந்து கன்னில் சாவறதுக்கு பதிலாக என் கத்தியால் செத்துருன்னு சொல்லி அவரே வந்து அறுத்துக்கிட்டு கூட கொன்றாப்புல. அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் ஹூக் மட்டும்தான் மீதி இருக்காப்புல. கேப்டன் ஹூக்கிட்ட கிட்ட போனோடனே அவரோட கத்தி எடுத்துக்கிட்டு சண்டைக்கு வரும்போது அவர் கையை துண்டாக வந்து ஒரு கையை வந்து வெட்டி வந்து தூரமாக தூக்கி போட்டுறானுங்க. கேப்டன் ஹூக் வந்து வழியில் பயங்கரமாக துடிக்கிறாரு. வழியில் பயங்கரமாக துடித்தாலும் கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணாமல் அவரை அப்படியே தூக்கி கொண்டே ஜெயிலில் தூக்கி போட்டுறானுங்க. கை வந்து ஒரு கை துண்டாக போயிருக்குது, அது வேறு வந்து கை ஃபுல்லாக செப்டிக் ஆகிட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறானுங்க, நம்ம கேப்டன் ஹூக்கை கோட்டைக்கு மேலே கொண்டு வருவானுங்க. கோட்டைக்கு மேலே கொண்டு வந்து அவரோட கப்பலில் ஆல்ரெடி கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்கல்ல, இங்கேருந்து பீரங்கியை வச்சு அவரோட கப்பல் எங்கே இருக்குது, எங்கே வந்து நங்கூரம் மட்டும் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த கப்பலை இங்கேருந்து பீரங்கியை வச்சு அடித்து சுக்குநூறாக தெறிக்க விட்றானுங்க. ஸோ ஒரு கேப்டனுக்கு எப்போதுமே அவனோட கப்பலுங்கிறது வந்து பயங்கர சென்டிமெண்டலான விஷயந்தான். கப்பல் வந்து இவன் கண்ணு முன்னாடியே வந்து அழிகிறத இவன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவனை மேலே தூக்கிட்டு வந்து இதெல்லாம் காட்டுறானுங்க. கப்பல் அடிச்சுன்னு ஒருக்கிட்டு வந்து இவனை தூக்கி மறுபடி ஜெயிலில் தூக்கி போட்டுறானுங்க. அடுத்த நாள் காத்தால அந்த கப்பலில் இருக்கவங்கலாம் வந்து இங்கேருந்து பீரங்கிலேருந்து அடிக்கும்போது தப்பிச்சு பொழைச்சுன்னு கடலுக்குள்ளே குச்சிருப்பாங்கல்ல. ஸோ அவங்களாம் அடிபட்டு செத்துக்கித்து அடுத்த நாள் காத்தால கரை ஒதுங்கி கிடக்கிறத காட்டுறாங்க. நம்ம கேப்டன் ஹூக் பிரிட்டிஷ்காரங்களுக்கு எப்போதுமே பயங்கர சிம்ம சொப்பனமாக இருந்த ஆள் போல். ஸோ அதனால் இந்த ஆளை வந்து கொல்றதை விட இந்த ஆளை வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொண்டே நிப்பாட்டினா அது இந்த மொட்டைத்தலைய வில்லனுக்கு வந்து பயங்கர பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அடுத்த நாள் காத்தால அந்த வெட்டுப்பட்ட கையோடவே
அப்படியே வந்து கட்டி வந்து இழுத்துட்டு போகிறான். ஸோ தீவோட வந்து இன்னொரு மூலையில் தான் வந்து மேஜிஸ்ட்ரேட்டோட கோட்டை இருக்க போல், அங்கே இழுத்துட்டு போகிறான்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கிறான். ஸோ இழுத்துட்டு போகும்போது யாரோ 2 பேர் வந்து மலைகளுக்கு பின்னாடி ஒதுங்கி ஒதுங்கி இவங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. யாருன்னு பார்த்தா அவங்க 2 பேர் கேப்டன் ஹூக் கூட வந்து வந்த ஆளுங்க தான். ஸோ அந்த கப்பல்லேருந்து எஸ்கேப் ஆனவங்களோ இல்லை வந்து உள்ளே வந்தவங்களே எஸ்கேப் ஆனவங்களோ 2 பேர் வந்து இவனுக்கு நைட் எல்லாத்தையும் கொண்டானுங்கள அதுலேருந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க. அவங்க லைட்டாக வந்து டிஸ்ட்ராக்ஷன் க்ரியேட் பண்ண முடியுமான்ட்டு அப்படி இப்படி வந்து அவங்க முன்னாடி வர்ற மாதிரி சைடில் வந்து பதுங்குற மாதிரி அது மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த டிஸ்ட்ராக்ஷன் க்ரியேட் பண்ணோடனே பிரிட்டிஷ்காரங்களாம் வந்து அவங்க 2 பேர்த்தையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறானுங்க. அந்த கேப்பை நம்ம கேப்டன் ஹூக் பயன்படுத்திக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடுன்னு வர்றாரு. இது வேறு சின்ன தீவு, எங்கே ஓட முடியும், பின்னாடியே அவனுக்கு வேறு துரத்திக்கிட்டே இருக்காங்க. எப்படியோ அவனுக்கிட்டது எஸ்கேப் ஆகி ஒரு இரும்பு பற்ற ஒன்று அந்த தீவுக்குள்ளேயே ஒரு சின்ன கிராமம் மாதிரி இருக்கும், அந்த கிராமத்துக்குள்ளே இருக்கும். அதுக்குள்ளே போய் நம்ம கேப்டன் ஹூக் வந்து ஒளிஞ்சிக்கிறாரு. அந்த சைடு நம்ம வில்லன் மொட்டை தலையன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட வந்து இவனை கூப்பிட்டு வரணும்னு சொல்லி ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான்ல. இப்போ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி அந்த மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி போய் நிற்கிறான். வெறுங்கையோடு இவன் வரதை பார்த்தோன்னே மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் புரிஞ்சிருச்சு. அப்போ என்ன அவன் தப்பிச்சு போயிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், ஆனால் நான் கண்டிப்பாக அவனை பிடிச்சிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி இவன் வந்து உறுதிமொழி கொடுக்குறான். நீ உறுதிமொழியெல்லாம் கொடுக்க வேணாம், அவனை இங்கே கூட்டிகிட்டு வரலின்னா உன்னை வந்து நீ எங்கேருந்து வந்து வந்தையோ அங்கேயே அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி, அதாவது என்ன பதவியை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாப்புல. கண்டிப்பாக நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வெளியே வர்றப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பொற்கொள்ளனோட பட்டறையில் வந்து ஒளிஞ்சிருந்தான் பார்த்தீங்களா, அந்த பட்டறைக்காரன்ட்டே இப்போ அவன் மாட்டிக்கிட்டு நீ யார் என்ன எதுன்னு பிடிச்சி அந்த பொற்கொள்ளக்காரன் வந்து மிரட்டுறான். இல்லை நான் நினச்சபடி எது நடக்கலை, நான் வேறு ஒரு விஷயத்துக்கு அந்த தீவுக்கு வந்தேன், மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி வான்ட்டு ரொம்ப வந்து அடிபட்டு இருக்கான்ல, அதனால் வந்து அவன் மனிதாபிமான அடிப்படையில் உள்ளே உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறாப்ப. சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் உன்னை யாரோ தேடிட்டு இருக்காங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது, தயவுசெய்து இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பலைன்னா வந்து அந்த பிரிட்டிஷ்காரங்க என்னையும் கொண்டுருவானுங்க, நீ ரொம்ப எனர்ஜி இல்லாமல் இருக்க அப்படிங்கிறது தான் சாப்பாடு கொடுத்தேன், சாப்பிட்டு டக்குன்னு கிளம்பிடு அப்படி. கிளம்புறதுக்கு முன்னாடி உங்கள் பேர் என்னன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது, என் பேர் ஜேம்ஸ் ஹூக் அப்படின்னு சொல்கிறான். ஓ, நீங்கள் தான் கேப்டன் ஹூக்கா அப்படிங்கிறான். ஓ, கேப்டன் ஹூக்குங்கிற பேர் வந்து அந்த ஊரில் இருக்க மக்கள் உட்பட எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒரு பொண்ணை பற்றி சொல்கிறான். சுமி தான் சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி ஓகே அப்படின்ட்டு அங்கேருந்து டக்குன்னு கிளம்பலான்ட்டு இப்போ 2 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. அழுங்காமல் வந்து ஓரமாக ஒதுங்கி வரும்போது நடுவில் அந்த மொட்டை தலையன் வில்ல வந்து ஒருத்தனை வந்து அடித்தே கொண்டுகிட்டு இருக்கான். அந்த கேப்டன் ஹூக் எங்கே ஒழிஞ்சிருக்கான் சொல்லு, வந்து ஊர்க்காரங்க உங்களுக்கு தெரியாமல் வந்து எப்படி, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு ஒருத்தனை அடிச்சுனே கொண்டுட்ருக்கான். யாருக்கும் தெரியாமல் சைலண்ட்டாக வந்து ஒரு பள்ளத்தாக்கு பகுதியில் ஒரு குகை மாதிரி ஒன்று இருக்கும், அங்கே உள்ளே வந்து ஒழிஞ்சுக்கிறாங்க. அங்கே தான் நம்ம கேப்டன் ஹூக் வந்து வலியை பொறுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே கேட்குறான், அந்த சுமியை உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது இவனோட ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க, இந்த பொற்கொள்ளனோட சுமிங்கிற பொண்ணு இந்த கிராமத்தில் வந்து ஆல்ரெடி வாழ்ந்துகிட்டு இருக்க பொண்ணுங்க தான். ஸோ இவங்கெல்லாம் ஒரு கூட்டமாக வாழ்ந்த ஒரு பொண்ணுங்க. இவனுக்கு ஒரு தங்கச்சி, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை இதே தீவுக்குள்ளே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கான். அதெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க வர்றதுக்கு முன்னாடி. பிரிட்டிஷ்காரங்க வந்த அன்றைக்கி சைலண்ட்டாக உள்ள கன்னோட வந்து எல்லாத்துக்கு முன்னாடி காட்டிக்கிட்டு அடக்கி ஆண்டிருக்கானுங்க. அந்த டைமில் இவனோட தங்கச்சி தான், இவன் கடல் பகுதியில் வந்து எங்கேயோ மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்கான். ஸோ இவன் தங்கச்சி வந்து உள்ளே வந்து தீவுக்குள்ளே இருக்கிறப்ப சைலண்ட்டாக 2-3 பேர்த்த வந்து அவளோட ஆயுதத்தை வச்சு வந்து அட்டாக் பண்ணியிருக்கா. ஸோ 2-3 பேர்த்த சமாளித்தா, ஆனால் அந்த மொட்டைத்தலையனை சமாளிக்க முடியாமல் இந்த மொட்டைத்தலையன் தான் வந்து அந்த பொற்கொள்ளனோட தங்கச்சி வந்து கொண்டிருக்கிறான். அதை எல்லாத்தையும் இப்போ சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உன்னோட நண்பர் சுமி, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கூட்டாளிகள், என் கிராமத்தில் இருந்த மற்றவங்க எல்லாருமே வந்து இங்கேருந்து கிளம்பிட்டாங்க, இங்கே இருந்தால் பிரிட்டிஷ்காரன் கையால் அடிபட்டே செத்துறணும்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. நான் மட்டும் வந்து இங்கே அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு வேறு வழியெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கேன். ஏன்னா என் தங்கச்சியை கொண்டு அந்த மொட்டை தலைனா நான் கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சபதத்தோடு வாழ்ந்துட்டுருக்கோம். சரி, இங்கேருந்து தப்பிச்சு போகணுன்னா என்னோடய இரும்பு பட்டறையிலே சில ஆயுதங்கள் இருக்குது, அதை போய் எடுத்துகிட்டு வரலான்ட்டு இப்போ நம்ம கேப்டன் ஹூக்கும் இந்த பொற்கொள்ளனும் வந்து அவங்களோட பட்டறைக்கு போகிறாங்க. கரெக்டாக அவங்க பட்டறைக்கு போகும்போது மொட்டைத்தலையன் கரெக்டாக அங்கே வந்துடுறான். அங்கே வந்து ஏன்னா வந்து ஊர் முழுசும் செக் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. ஸோ இவனோட கேப்டன் ஹூக்கோட போஸ்டர் வேறு ஊர் முழுசு வந்து ஒட்டிகிட்டு இருக்கிறானுங்க. இன்னமும் எனக்கு ஆயுதமும் படையும் வேணும்னு சொல்லி. ஸோ இவனோட கவர்மெண்ட்டுக்கும் ஆல்ரெடி லெட்டர் எழுதி வேறு வந்து அனுப்பிச்சிட்டு இருக்கிறான். இவனை எப்படியும் பிடிச்சே ஆகணும் அப்படின்னு குறிக்கோளோடு வந்து இருக்கான். இங்கே பட்டறைக்கு வரும்போது இவன் கை அடிபட்டதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்து இரும்பில் காய்ச்சி வந்து அந்த பொற்கொள்ளன் ஆல்ரெடி வந்து இவருக்கு சில ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருப்பான் கேப்டன் ஹூக்குக்கு. ஏன்னா ஒரு கையை வந்து துண்டாக வெட்டியிருக்கனால ஒரு இரும்பு ராடை வந்து ஃபுல்லாக ஹீட் பண்ணி இரும்பு ராடை வந்து அந்த அடிபட்ட கைக்கு பதிலாக வந்து ஒரு கை மாதிரி வந்து செருவியிருந்திருப்பான். அதனால அந்த பட்டறையில் இருக்க இரும்புகள் எல்லாமே பயங்கர ஹீட்டாக இருந்திருக்கும். அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்றான். ஸோ இங்கே ஏதோ ஒரு இரும்பு வேலை இப்போ சம்மந்தம் இல்லாமல் நடந்திருக்கு
அப்போ இந்த பொற்கொள்ளனுக்கு இதுக்கு எது சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை தேடுறான். கரெக்டாக நம்ம பொற்கொள்ளன் அந்த சைடு வந்து உட்காந்துருப்பான். அவனை பிடிச்சி அவனை வந்து அடித்து கேட்குறான். அவன் இல்லை எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லும்போது அவனை ஒரு பெரிய கட்டை மாதிரி ஒன்றை எடுத்து கொல்ல போகும்போது அங்கேருந்து வந்து நம்ம ஹூக் மொட்டத்தில் என்னை வந்து அட்டாக் பண்ணுறான். எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்கே, ஒரு சின்ன பையன்ட்ட போய் சண்டைக்கு போகிற அறிவில்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவன் சுதாரிக்கிறதுக்குள்ளேயே வந்து திருப்பி 2 அடி அடிச்சுட்டு இப்போ அந்த பொற்கொள்ளனும் கேப்டன் ஹூக்கும் அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே ஓடிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது, எப்படி இது சின்ன தீவு, எப்படி நம்மளை பிடிச்சிருவானுங்க, எதிர்த்து அவனுங்களை அடிக்கிறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் ஹூக்கும் அந்த பொற்கொள்ளனை இப்போ முடிவு பண்ணுறாங்க. ஸோ 2 பேர்த்துக்கும் வேட்டையாட தெரியுங்கிறனால சின்ன சின்ன ட்ராப்பெல்லாம் வந்து காட்டுக்குள்ளே செட் பண்ணுறானுங்க. கரெக்டாக அந்த பிரிட்டிஷ்காரனுங்க ஒவ்வொருத்தனாக வர்றானுங்க. ஸோ நம்மளோட மெயின் மொட்டைக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக ஒரு வந்து குட்டி மொட்டை ஒருத்தர் இருப்பான். அவன் தான் இப்போ வந்து இவனை தேடி வந்து இங்கே வந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு ஆளாக போட்டு தள்ளுறானுங்க. ஒரு 4-5 பேரை போட்டு தள்ளிட்டானுங்க. 4-5 பேரை போட்டு தள்ளிட்டு அந்த குட்டி மொட்டைக்கு பின்னாடி அழுங்காமல் நம்ம ஹீரோ போகும்போது குட்டி மொட்டை அப்படியே திரும்பிடுறான். திரும்பி கரெக்டாக வந்து ஹீரோ வந்து மாட்டிக்கிறான். ஐயையோ அவ்வளோதான், இவன்றது எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கையை வெட்டினால கையில் வந்து அந்த பொற்கொள்ளை வந்து நல்லா ஹீட் பண்ணி அப்படியே ஒரு ஹூக்கை வந்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஹூக்கை வச்சுக்கிட்டு அப்படியே வயிற்ற துண்டாக கிழிச்சிட்றான். அதை அந்த மொட்டைத்தலையை வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அதே இடத்துல விழுந்தவன் செத்துட்றான். அப்பாடா இந்த ஒரு கேங் செத்தானுங்கடா அப்படின்ட்டு சரி ஓகே கடற்கரை ஓரமாக வந்து ஒதுங்கி வந்து எஸ்கேப்பாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பொற்கொள்ளனை கூட்டிகிட்டு நம்ம ஹீரோப்பை கடற்கரை ஓரமாக போகிறோம். அந்த பக்கம் நம்ம மெயின் மொட்டை சரி எப்படி வந்து காட்டுக்குள்ளே உள்ளே இருந்தாலும் கடற்கரை ஓரத்தில் தான் இவனுக்கு ஏதோ ஒரு மூலையில் தீவில் வந்து பதுங்கியிருப்பானுங்க. ஏன்னா தீவில் 4 பக்கமும் வந்து கடற்கரை இருக்குமில்ல, ஏதாவது ஒரு மூலைக்கு அவனுக்கு வெளியே வருவானுங்கன்னு அப்படியே கப்பல்லையே வந்து கடலை சுற்றி அப்படியே அந்த தீவை சுற்றியே வந்து ரோந்து விட்டுக்கிட்டு இருக்கான். கரெக்டாக இவங்களை வந்து பைனாக்குலர் வச்சு பார்த்துட்றான். எலிகள்லாம் இங்கே தான் ஓடிட்டுருக்கா அப்படின்ட்டு அப்படியே கப்பலில் இருக்கிற பீரங்கிகளை வச்சு இப்போ கடற்கரை ஓரமாக சுட்டு தள்ளுறான். அதுலேருந்து எஸ்கேப் ஆகி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த பொற்கொள்ளனும் அழுங்காமல் வந்து உள்ளே ஓடிடுறான். கவர்மெண்ட்டில் இருக்க மேஜிஸ்ட்ரேட் வேறு இப்போ நம்ம வில்ல மொட்டைக்கு வந்து பயங்கரமாக ப்ரெஷர் கொடுக்குறான். அவனும் அதனால தான் வந்து கடற்கரை சுற்றி வந்து கப்பலை வச்சு தேடியெல்லாம் பயங்கரமாக அக்ரஸிவாக வந்து இவனுங்களே கொல்ல பார்க்குறான். சரி இதுக்கு மேலே இப்படியே வந்து இந்த வில்லனுக்கு பயந்துக்கிட்டு நம்ம ஒளிஞ்சிட்ருக்க முடியாது, நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பொற்கொள்ளன் ஒரு ஐடியா சொல்கிறான். ஏன்னா அந்த தீவில் ஆல்ரெடி ஒரு கதை வந்து எல்லா மக்களும் வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. என்ன கதைன்னா அந்த தீவோட வந்து மூளையில் கடற்கரை ஓரத்துலேயே ஒரு சின்ன ஏரி மாதிரி ஒன்று இருக்கும். அது பாறை இடுக்குகளில் வந்து உள்ளே போனால் வந்து ஒரு ஏரி இருக்கும். அந்த ஏரிக்குள்ளே 2 வந்து அந்த காலத்தை வந்து கடல் தேவதைகள் வாழ்ந்ததாக வந்து எல்லா மக்களும் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த 2 கடல் தேவதையை பார்க்குறதுக்காக முன்னாடி வந்து யாரோ ஒரு பையன் அந்த தீவில் வாழ்ந்த பையன் வந்து உள்ளே போயிருந்திருப்பான். போயிருந்தோடனே அந்த 2 கடல் தேவதையில் ஒரு கடல் தேவதைக்கு வந்து இந்த பையனை ரொம்ப பிடிச்சிரும். ஸோ அக்கா தங்கச்சி அவங்க கடல் தேவதையாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி எப்போது எப்படி இருக்கும் அவங்களுக்குள்ளே பொறாமை போட்டி அதெல்லாம் இருக்குமில்ல. ஸோ அதனால் அவங்களுக்குள்ளே சண்டை வருது. இதுக்கு நடுவில் வந்து அவன் தண்ணிக்கு ரொம்ப அடியில் போனனால அவங்க வாழ்கிற மாதிரி இவன் வாழ முடியாமல் தண்ணிக்குள்ளேயே செத்து போயிடுறான். தண்ணிக்குள்ளே செத்து போய் அவனோட உடல் வந்து அடியிலே தான் இருக்குது. ஸோ இதனால் அந்த பையனை லவ் பண்ண வந்து கடல் தேவதை வந்து பயங்கரமாக ஆக்ரோஷமாயிட்டு நெகட்டிவாக வந்து சில விஷயங்கள்லாம் பில்லி சூனியம் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணி வந்து பயங்கர அக்ரஸிவான ஒரு ஆத்மாவாக வந்து அதுவும் மாறிடுது. அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டோம்னா அவங்கக்கிட்ட இருக்கிற எனர்ஜி அவங்ககிட்ட இருக்க பவர் வந்து நம்ம மனித சக்திக்கு அப்பாற்பட்டது, அவங்கள வச்சு நம்ம வந்து தப்பிக்க பார்க்கலாம். இல்லைன்னா கடற்கரைக்கு வந்தாலும் இவன் கப்பலை வச்சு சுடுறான். சரி தீவுக்குள்ளே உள்ளே போகலான்னு சொன்னால் தீவுக்குள்ளே வீரர்கள் நம்மளை விரட்டி வெட்ட வர்றானுங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து பொற்கொள்ளன் சொல்கிறான். இவர் இருந்துக்கிட்டே எந்த காலத்தில்டா வாழ்கிறா, இந்த காலத்தில் போய் அதெல்லாம் நம்புறியா அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கா நம்புன்னு சொல்லி இவன் ப்ரெஷர் படுத்துகிறான். சரி நீ சொல்கிறதுக்காக நான் வந்து அதுக்குள்ளே இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான், அந்த பாறை இடுக்குள்ளே போய் அந்த ஏரிக்குள்ளே வந்து உள்ளே குதிச்சு உள்ளே போகிறான். உள்ளே குதித்ததுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம ஹூக்குக்கு வந்து ஒரு கையை வந்து நம்ம வெளில வந்து வெட்டியிருப்போம் பார்த்தீங்களா, இப்போ அவனோட பழைய கை வந்து திரும்பி வந்த மாதிரி இருக்குது. ஸோ அது நல்ல ஒரு எனர்ஜியாக ஃபீல் பண்ணுறான். அங்கே போன உடனே ஒரு ஆத்மாவை வந்து வந்து பொண்ணு வடிவில் சின்ன பொம்மை மாதிரி வச்சு ஒரு பாக்ஸில் வந்து உள்ளே இருக்குது. அது பயங்கர பிரைட்டாக பயங்கர வந்து லைட்டிங்கோடு இருக்குது. ஸோ அந்த பாக்ஸை எடுத்துக்கிட்டு மேலே வர்றான். மேலே வந்து அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி அந்த பொண்ணை வந்து திறந்து விட்டுறான். ஆல்ரெடி அது வந்து காதலன் செத்து போன விரக்தியில் வந்து பயங்கர நெகட்டிவாக பயங்கர வெறியோடு இருக்குது. ஸோ வெளியே வந்த உடனே அந்த பொண்ணு வந்து வந்து 3 வந்து பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் வந்து நைட் டைமில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அந்த தீவில் ஒரு மூலையில் உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு ஜாலியாக இருப்பானுங்க. அதில் ஒருத்தர் யூரின் பாஸ் பண்ணுறதுக்காக போவான். அவனை சைலண்ட்டாக அடித்து போட்டு தள்ளி வந்து காலி பண்ணிவிட்றான். ஆனால் இவனுங்க வந்து அவன் எங்கடா போனவன் ரொம்ப நேரம் கழிச்சு காணாமே அப்படின்னு சொல்லி அவனை பார்க்க போகிறானுங்க. இவனுக்கு 2 பேர்த்தையும் அந்த உருவம் வந்து காலி பண்ணி சரி இதுதாண்டா நமக்கு நல்ல வாய்ப்பு, இந்த உருவத்தை வச்சு தான் வந்து நம்ம மெயின் வில்லனை கொண்டாகணும், வேறு வழி இல்லை அப்படின்ட்டு அந்த உருவத்தை எடுத்துக்கிட்டு அவன் வர்ற இடத்துலையே கோட்டைக்கு மேலே போய் இப்போ நம்ம ஹீரோவும் பொற்கொள்ளனும் வந்து அழுங்காமல் வந்து ஒழிஞ்சுக்கிறானுங்க. இவன் வர்றதுக்காக வெயிட் பண்ணுறானுங்க. கரெக்டாக இவன் தனியாக வர்றான்.
தனியாக வரும்போது அப்போ தான் வந்து சூரியனும் வந்து வெளிச்சமெல்லாம் வருது, கிட்டத்தட்ட வந்து விடியற டைம் ஆயிடுச்சு. என்ன ரொம்ப நேரம் என்ன தான் தேடிட்டு இருந்த போல் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக முன்னாடி வந்து நிற்கிறான் நம்ம ஹீரோ. என்னடா உனக்கு என்னடா அவ்வளோ தைரியம், என்னை கண்டா உனக்கு பயம் இல்லையா அப்படின்ட்டு வந்து வில்லனும் முன்னாடி வர்றான். கரெக்டாக இவன் கத்தி கித்தி எடுப்பான்னு சொல்லி வந்து வில்லன் எதிர்பார்த்தா இவன் அந்த பொம்மையை எடுக்கிறான். பொம்மையை எடுத்த உடனே சில வித்தியாசமான சவுண்ட்ஸ்லாம் வருது. ஸோ அந்த உருவம் வந்து அந்த பொண்ணோட உருவம் அழுங்காமல் வந்து தவழ்ந்து வருது. ஐயோ எதாவது நம்மளை பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லி வந்து வில்லனும் ஒரு பக்கம் போய் ஒளிஞ்சுக்கிறான், ஹீரோவும் ஒரு பக்கம் போய் வந்து ஒளிஞ்சுக்கிறான். வில்லனை வந்து அந்த உருவம் ஏதாவது பண்ணுன்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனால் வில்லன் அந்த உருவத்துக்கு அப்படியே வந்து பூச்சாண்டி காட்டி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு காட்டுக்குள்ளே வந்து ஓடி வந்துடுறான். எப்போதுமே கூட்டமாக நிறைய போர் வீரர்களோட இருக்கவன் இப்போ தான் தனியாக சிக்கியிருக்கான். இதை விட்டால் இவங்க 2 பேர்த்தோட பகையை வந்து தீர்த்துக்கவே முடியாது. ஸோ என்ன பண்ணுறான், இப்போ நம்ம பொற்கொள்ள மட்டும் காட்டுக்குள்ளே உள்ளே ஓடி வந்து இவன்கிட்ட வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம கேப்டன் ஹூக்கை வந்து காணோம். ஸோ கத்தி சண்டை 2 பேர்த்துக்கு நடக்குது. கத்தி சண்டையில் இவன் வீக்காக தான் இருக்கான், வில்லன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ கத்தி சண்டையில் இவன் விட்டு கீழே விழுந்திருக்கான். இப்போ கிட்டத்தட்ட வந்து கொல்ற டைம் வந்துருச்சு. கரெக்டாக கத்தியை வந்து நெஞ்சில் வைக்கிறான் வில்லன். சரி கொன்றுவான் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ தான் நம்ம கேப்டன் ஹூக் வந்து அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பீரங்கி விட்டுருக்கோம். அதை திருப்பி கரெக்டாக நம்ம வில்லனோட வந்து டைரெக்ஷனில் நீட்டி பாம்பை எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து வில்லன் பேர் சொல்லி கத்துனோடனே அவன் திருப்பி நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லும்போதே ஷூட் பண்ணிடுறான். அப்படியே தலையில் பாதி பாட்டு வந்து துண்டாக தலை போயிடுது. பாதி தலை மட்டும்தான் வந்து நிற்கிது. ஒரு சைடு மட்டும் ஃபுல்லாக போய் ஒரு சைடு மட்டும் வந்து தனியாக நிற்கிது. ஸோ அப்படியே நம்ம வில்லை வந்து கீழே சரிஞ்சு விழுவுறான். அதோட நம்ம ஹீரோவோடவும் பொற்கொள்ளனோடவும் பகையும் தீர்ந்தது. அந்த தீவுக்கும் ஒரு விடிவு காலம் பிறந்துச்சு. ஏன்னா இவனை கொண்டுட்டா அந்த தீவு பிரிட்டிஷ் கண்ட்ரோல்லேருந்து வந்து வெளியே போயிடும். ஏன்னா ஆல்ரெடி முக்கால்வாசி வீரர்களை வந்து கொண்டுட்டாங்க. இவனோட தலைமையின் கீழே தான் வந்து அந்த தீவை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி வந்து ஆட்சி அமைச்சிட்ருக்கானுங்க. இவனை கொண்டனால இப்போ அந்த தீவு மக்கள் எல்லாருமே நம்ம கேப்டன் ஹூக்கு பரிசாக வந்து, ஏன்னா அவன் வந்து கேப்டன் ஹூக்கோட ஷிப்பை தான் வந்து அடித்து வந்து நொறுக்கி தள்ளிட்டானே கேப்டன் ஹூக் கண்ணு முன்னாடியே. அதனால் பரிசாக ஒரு ஷிப்பை கொடுக்குறாங்க. ஸோ மறுபடியும் வந்து அவரோட கடல்லையே வந்து பயணம் பண்ண போயிடுறாரு. இந்த மக்கள் எல்லாமே ஹாப்பியாக வந்து அவங்களோட மண் வந்து அவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்துங்கிற ஹாப்பியில் அவங்க ஹாப்பியாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது. படத்தோட அட்மாஸ்பியர், அந்த தீவுகளுடைய காட்சி அமைப்பு, ஸோ உள்ள அந்த தீவுகளுடைய பச்சை பசேன்னு இருக்கிற வந்து நிலம், அதெல்லாம் வந்து படத்தில் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்சால் டைம் கிடச்சா வந்து இந்த படம் ஓடிட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக கூட போய் பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல படத்தோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறோம். ஸோ முடிஞ்சால் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டிங்கன்னா நாங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்போம். ஸோ தேங்க்யூ கைஸ், பாய்.